செய்கிறதுக்கு ஒரு கப்பு கேவுரு மாவு, ஸ்ப்ரிங் ஆனியன் போட்டு ராகி அடை செய்ய போகிறோம்பா. ஒரு கப்பு கேவுரு மாவு, ஸ்ப்ரிங் ஆனியன், ஒரு கொத்து கருவேப்பிலை, கொஞ்சம் கொத்தமல்லி, 2 பச்சை மிளகா, இதெல்லாம் தேவைக்கு உப்பு, ஸ்ப்ரிங் ஆனியனும் பச்சை மிளகாவும் கட் பண்ணது. தண்ணி ஊற்றி பிசைஞ்சு இதில் தோசைக்கல் வச்சு காஞ்சதும் லைட்டாக எண்ணெய் ஊற்றிக்கணும். எண்ணெய் காஞ்சதும் தோசைக்கல்லில் மாவு எடுத்து வச்சு அப்படியே வச்சு தட்டிக்கலாம். உங்களுக்கு அதை வச்சு தட்ட முடியலைன்னா துணி வச்சு தட்டிக்கலாம். இல்லை வாழை இலை, கொஞ்சம் நேரம் வந்ததும் ஒரு பக்கம் திருப்பி போடணும். அடை சூப்பராக வெந்துடுச்சு. அதே மாதிரி இன்னும் இருக்கிற மாவையும் போட்டு தட்டிடணும். அப்புறம் ராகி அடை, ராகி ஸ்ப்ரிங் ஆனியன், ராகி